பிடிவாதம் பிடித்த நெதன்யாகுவிற்கு கடிவாளம் போட்ட ட்ரம்ப். காசா போர் நிறுத்த பின்னணி குறித்து வெளியான முக்கிய தகவல்கள். தான் பதவி ஏற்பதற்குள் பிணைய கைதிகள் விடுவிக்கப்படாவிட்டால் மத்திய கிழக்கு நரகமாகிவிடும் என கடும் எச்சரிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருந்தார். இது ஹமாஸிற்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்தன. ஆனால் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை வெளியிட்டுள்ள தகவலில் அந்த எச்சரிக்கை ஹமாஸிற்கு மட்டும் விடுக்கப்பட்டது அல்ல, மாறாக நெதன்யாகுவிற்கும் விடுக்கப்பட்ட ஒன்று என்று தெரிவித்துள்ளது. இது குறித்த பின்னணியை அந்த பத்திரிகை வெளியிட்டுள்ளது. புதிய அமெரிக்க அரசின் மத்திய கிழக்கு தூதராக ஸ்டீவ் விட்காஃப் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் டொனால்ட் ட்ரம்பின் 40 ஆண்டு கால நெருங்கிய நண்பர் ஆவார். இவரது ஒரே நோக்கம் ஜனவரி 20 ட்ரம்ப் அதிபராக பதவி ஏற்பதற்கு முன்னர் கைதிகள் விடுதலை தொடங்க வேண்டும் என்பதுதான். இதற்காக இஸ்ரேலுக்கு இவர் கடும் நெருக்கடிகளை கொடுத்துள்ளார். நெதன்யாகுவிடம் பேசிய இவர் ஜனவரி 20 அமைதி உடன்படிக்கையில் கையெழுத்திடாவிட்டால் இஸ்ரேல் பிரதிநிதிகள் உடனடியாக மூட்டை முடிச்சுகளுடன் கத்தார் மற்றும் எகிப்திலிருந்து வெளியேற வேண்டும், ஏமாற்றும் நோக்கத்தில் காலம் கடத்தக்கூடாது என்று கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் மத்திய கிழக்கை நரகமாக்குவேன் என ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கை ஹமாஸிற்கு மட்டுமல்ல நெதன்யாகுவிற்கும் சேர்த்துதான் என்று தெரிவித்துள்ளார். அதாவது ஜனவரி 20 ஹமாஸுடன் அமைதி உடன்படிக்கையில் கையெழுத்திடாவிட்டால் இஸ்ரேலுக்கு அளித்து வரும் உதவிகள் நிறுத்தப்படும், பிறகு ஈரான் ஆதரவு குழுக்கள் இஸ்ரேலை நிர்மூலமாக்கிவிடும் என மறைமுக எச்சரிக்கை விடுத்ததாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாகவே கடந்த மே மாதம் ஹமாஸ் வைத்த நிபந்தனைகளை எந்த மாற்றமும் இன்றி ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு நெதன்யாகு தள்ளப்பட்டுள்ளதாக அந்த பத்திரிகை செய்தி விவரிக்கின்றது. மொத்தத்தில் மனித உரிமை போராளியாக ஜனநாயகவாதியாக தன்னை காட்டிக்கொண்ட ஜோ பைடனால் 15 மாதங்களாக நிறுத்த முடியாத இன அழித்தொழிப்பை இஸ்ரேலின் தீவிர ஆதரவாளராக பார்க்கப்படும் டொனால்ட் ட்ரம்ப் சில நாட்களிலேயே நிறுத்தி இருப்பது பெரும் சாதனையாக கருதப்படுகின்றது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.